தான் நம்ம ஸ்கூலை வந்து தொடங்கி வச்சதே நம்மளுடைய காமராஜர் ஐயா. ஆமாங்க சார், அவர் தான் சார் இதுக்கு அடிக்கல் நாட்டினது. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் நம்மளுடைய காமராஜர் ஐயா தான் சார். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே சத்துமாவு வந்து டிஎன்எஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து டல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கோச்சிங் தராங்க. இது ரொம்ப பெரிய ஸ்கூல் சார். 3000 ஸ்டூடெண்ட்லாம் இருந்திருக்காங்க சார் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் 3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆமாங்க சார். ஆனால் இப்போ வந்து கம்மியாக இருக்காங்களா? இப்போ ஆமாங்க சார். இப்போ வந்து இந்த கடந்த 3 ஆண்டுகளாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கூல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 12:45 சாப்பிட்ற லஞ்ச் வரைக்குமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இதை கடந்த 3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வல்விலோரி ஜிடிஆர் மேல்நிலைப் பள்ளி அந்த ஸ்கூலில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இந்த ஸ்கூலோட டிஎன்எஃப் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரைபல் ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி கொலாபரேட்டிவாக ஸ்டூடெண்ட்ஸோட டிஎன்எஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், இங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். வாங்க. ஓகே, நம்ம கூட மிஸ்டர் மணிகண்டன், சத்யா மேம் ரெண்டு பேரும் இருக்காங்க, டிஎன்எஃப் டீச்சர்ஸ். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் படிச்சிங்க சார்? ஆமாம் சார், நான் இந்த ஸ்கூலில் சார் 6th to 12th வரை படித்தேன். 11 to 14 டிஎன்எஃப் மூலியமா. ஆமாம் சார், எனக்கு இது இங்கே டீச்சராக வந்துட்டீங்க. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் சார் நீங்களும் வந்து 2010ல் முடிச்சிங்க இல்லையா? 2010ல் முடிச்சிங்க. சார், என்னோட பேர் சத்யாங்க சார். நானும் இதே ஸ்கூல் தாங்க சார் படித்தேன். 2010ல் 12th முடிச்சேங்க சார். அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2019ல் வந்து நம்ம டிஎன்எஃப்ல ஜாயின் பண்ணி இப்போ சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இப்போ இது வந்து கொல்லி ஹில்ஸ்ன்றது ஒரு நல்ல இடம் ஆக்சுவலாக இல்லையா? ஸோ இங்கே நிறைய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு இருக்குன்றாங்க. ஆமாம் சார், டூரிஸ்ட் பிளேஸ் சார். வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னது? ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி சார், அர்பலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் டெம்பிள். அதனால இந்த ஏரியாவை டெவலப் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக தான். ஆமாம் சார், கண்டிப்பாக. நம்ம ஹில்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்கூல் சார் இது நம்ம ஸ்கூலு. அதே மாதிரி இப்போ 1965 ஆரம்பிச்சது சார். தான் நம்ம ஸ்கூலை வந்து தொடங்கி வச்சதே நம்மளுடைய காமராஜர் ஐயா. ஆமாங்க சார், அவர் தான் சார் இதுக்கு அடிக்கல் நாட்டினது. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் நம்மளுடைய காமராஜர் ஐயா தான் சார். அவர் இங்கே வந்து அடிக்கல் நாட்டினாரு. ஆமாங்க சார், இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்தது. அதாவது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஸ்கூலுக்கு திரும்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமாங்க சார். இப்போ நீங்கள் படித்த ஸ்கூலில் என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸோடய இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் ரூமும் அழகாக இருக்குது. சில இதெல்லாம் மாணவர்களையும் படிக்க சொல்லலாம். ஓகே, மேபி மேம் நீங்களும் ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துறதுனாலும் நடத்தலாம், அதையும் பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போது எழுத்துக்கள் என்ன பண்ணுவேன், அங்கங்கே எழுதி போடுவேன். சரியா? எழுதி போட்டதுக்கப்புறம் நீங்களா அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போது இதில் இருந்து நம்ம எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஒன். வெரி குட். ஆ இன் பூ. ரெண்டாவது வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம்? மரம். எங்க இருக்குமா? மா. ரா எங்க இருக்கு? ரா. இம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ மா ரா இம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலாக ஒரு டிஎன்எஃப் கிளாஸ் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்எஃப் கிளாஸில் இத்தனை பேர் இருக்க மாட்டாங்களா மேம்? ஒரு கிளாஸில் இது வந்து நிறைய இல்லை செக்ஷன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு செக்ஷனில் இப்போ நீங்கள் நடத்துறது எத்தனை பேருக்கு நடத்துவீங்க மேம்? நான் 6th இப்போ 18 பேர், ஃபஸ்ட்டு 20 பேர் இருந்தாங்க சார். அதில் மூவ் பண்ணது போக இப்போ நம்மக்கிட்ட 18 பேர் இருக்காங்க சார். அந்த 18 பேர்த்துக்கு நம்ம கிளாஸ் வைஸாக நடத்திட்டு ஓகே, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொடுப்பேங்க சார். ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஓகே ஓகே, வெரி நைஸ். ஸோ மணிகண்டன் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஆர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு டிஎன்எஃப் ஆசிரியர். ஸோ அவரும் கிளாஸ் நடத்த போகிறாரு. ஆயுத எழுத்து எத்தனை? 1. ஓகே, அது வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எழுத்து வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? ஆயுத எழுத்து. அது வந்து ஒரு எழுத்து. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு எழுத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்தால் அது என்னது? பன்மை. சரிம்மா? ஒரே எழுத்து வந்தால் ஒருமை. ஸோ டிஎன்எஃப் டீச்சர்ஸ்க்கு மிக்க நன்றி. ஸோ டிஎன்எஃப் தமிழ்நாடு அறக்கட்டளை மூலியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து நம்ம சத்துமாவு வந்து டிஎன்எஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. சத்துமாவு நல்லா தானே இருக்கும்? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது சார்? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குமா? என்ஜாய் பண்ணி குடிப்பீங்களா? சார். ஓகே, ஏன் வைக்கப்படுறீங்க? ஓகே,
நம்ம கூட வந்து இப்போ பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுஷீலா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கங்க சார், நல்லா இருக்கேங்க சார். ஓகே, நல்லா இருக்கு மேம். உங்கள் ஸ்கூல் சுற்றி பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க மேம்? மொத்தம் 447 பேர் படிக்கிறாங்க சார். 447. ஸோ டிஎன்எஃப் இங்கே எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது மேம் உங்களுக்கு இங்கே? சார் இப்போ வந்து டிஎன்எஃப் வந்துங்க சார் 6லேருந்து 9வது வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காமனாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்லேருந்து பேஸ்லைன், அதுக்கு பேர் வந்து பேஸ்லைன் டெஸ்ட்டுங்க சார். அந்த எக்ஸாம்லேருந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இந்த மாதிரி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு அந்த 3லையும் வந்து அவங்களுடைய மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து டல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கோச்சிங் தராங்க. இப்போ வந்து தமிழ் அப்படின்னா அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து சார்ட் போட்டுருக்காங்க. இப்போ டேபிள்ஸ் வந்து சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் சார்ட் போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ABCD, அடுத்து ஃப்ளவர்ஸ் வச்சு படம் போடுறது, ஒவ்வொரு லெட்டர்ஸில் வந்து ஒரு மீனிங் வருது இல்லைங்க, அது மாதிரி தமிழுக்கு இங்கிலீஷ்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி வச்சிருக்கனால எங்களுக்கு வந்து 10th வரும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் ஈஸியாக கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது. டிஎன்எஃப் ஸ்டாஃப்ஸ் 2 பேருக்கு சத்யா, மணின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த சத்துணவு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்? இந்த சத்துணவு சார் இப்போ வந்து பசங்களாம் ஃபஸ்ட்டில் வந்து கூட குடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க சார். டெய்லி அந்த சத்து கஞ்சி குடிக்கிறதுனால பசங்க டெய்லியுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன மேம் இன்னும் பெட்டராக டிஎன்எஃப் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார். அது கொடுத்தா கொஞ்சம் இன்னும் யூஸாக இருக்குங்க சார். ஓகே, ஸ்நாக்ஸ் கொடுத்தா அந்த சுண்டல். ஆமாங்க சார். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் இன்னும் ஒரு ஸ்டாப் கூட கொடுக்கலாங்க சார். ஆமாங்க சார். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக இன்னும் நல்லா கவனிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ 65 பேருக்கு 2 ஸ்டாப் தாங்க சார் இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இன்னும் ஒரு ஸ்டாப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். பேசிக் அவனுக்கு நல்லா இருந்தால் மேலே வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம பையனும் படிக்க சிரமப்பட மாட்டாங்க சார். டீச்சர்ஸ்க்கும் கோச்சிங் கொடுக்குற சிரமமாக இருக்காதுங்க சார். மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணுறதா நம்மளுடைய வேலையாக இருக்குங்க சார். அதனால அது எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஓகே, உங்கள் ஸ்கூலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நிறையா மரங்களும் நல்லா இருக்குது. இங்கே வரதே ரொம்ப பெரிய கேம்பஸாக இருக்குது மேம் ஆக்சுவலாக ஸ்கூலு. ஆமாங்க சார், இது ரொம்ப பெரிய ஸ்கூல் சார். 3000 ஸ்டூடெண்ட்லாம் இருந்திருக்காங்க சார் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் 3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க? ஆமாங்க சார். 3000 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கம்மியாக இருக்காங்களா இப்போ? ஆமாங்க சார். இப்போ வந்து அப்போ வந்து ஹையர் செகண்டரி பார்த்தோம்னா இது கொல்லிமலையில் தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்கூலு. ஒரே ஒரு ஸ்கூல் தான் சார் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஹையர் செகண்டரி 5 ஹையர் செகண்டரி இருக்குங்க சார். எங்கள் கேம்பஸ் ஒட்டின மாதிரியே மாடல் ஸ்கூல் இருக்குங்க சார். மாடல் ஸ்கூல்ன்றது என்ன மேம் ஆக்சுவலாக? அது ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூலுங்க சார். இது ட்ரைபல் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலுங்க சார். அங்கேயுமே எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவல் அங்கேயும் ஸ்ட்ரென்த் இருக்குங்க சார். அங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து அப்போ ட்ரைபல் எஜுகேஷனா பள்ளிக்கல்வித்துறையில் வராதா மேம்? ஆமாங்க சார், இது வராதுங்க சார். ஓ, வராது, இது தனியாக இப்போ? ஆமாங்க சார், ட்ரைபல் பழங்குடி நலத்துறைங்க சார் இது. ஓ, அதில் வந்துடும். இது வந்து மாடல் ஸ்கூல்ன்றது ஸ்கூல் எஜுகேஷனில் வருது. ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூங்க சார். வல்லுலோரி ஜிடிஆர் மேல்நிலைப்பள்ளியோடைய கெமிஸ்ட்ரி டீச்சர். மேம் வணக்கம். சார், என்னோடய நேம் கவிதா. நான் இந்த வாழவந்தி நாடு GTR ஸ்கூலில் கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிஎன்எஃபோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் கவனிச்சிட்டு இருக்கேன். கடந்த 3 ஆண்டுகளாக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சத்துமாவு கூழ் வழங்கிட்டு இருக்காங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் இந்த பள்ளியிலேயே 10ஆம் வகுப்பு படித்து 11ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 2 பேர், பிரியதர்ஷினி மற்றும் ரோகேஷ் 2 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கியிருக்காங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரைக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலக்கூடிய பெற்றோர் இல்லாத 13 மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்கினது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சென்ற ஆண்டு அது வழங்கப்படவில்லை. அதையும் தொடர்ந்து வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 20 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு விண்ணப்பங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் எங்களுக்கு பரிசீலனை செய்து வழங்கினா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நேரத்தில் மாலை நேர சுற்றண்டி மிக சிறப்பாக சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நமது நிறுவனங்கள் சார்பாக கொடுக்கப்பட்டது. அது மாணவர்களோட கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கும் கல்வி பயிலக்கூடிய நேரத்தை மேம்படுத்துவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நேரத்தில் மட்டும் மாலை நேர சிற்றுண்டி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சத்துமாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து காலையில் வந்து நம்ம பள்ளியில் வந்து 6ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஹாஸ்டலில் விடுதியில் தங்குறது இல்லை. அப்போ வந்து பேருந்தில் வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸில் வரும்பொழுது காலை 7-7:15 கிளம்பிடுறாங்க. அவங்க காலை நேர உணவை வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு வந்து இந்த 11 மணிக்கு இந்த கடந்த 3 ஆண்டுகளாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கூழ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 12:45 சாப்பிட்ற லஞ்ச் வரைக்குமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இதை கடந்த 3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை உங்கள் ஸ்டாஃப் வந்து கரெக்டான நேரத்தில் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க சார். உண்மையாலுமே நல்லா இருக்கு. யூனிஃபார்ம் கொடுத்ததுங்க சார். நல்ல குவாலிட்டிங்க சார். கிளாஸ் ரூம் நல்ல குவாலிட்டிங்க சார். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க சார். அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தோங்க சார். அதுவும் நாங்கள் தான் லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைமுங்க சார்.
சிங்கிள் பேரண்ட் இல்லாதவங்க 2 பேத்துக்குமே கொடுத்தோம். அதுவும் சூப்பராக இருந்ததுங்க சார். அது நல்லா இருந்ததுங்க சார். அந்த ஸ்நாக்ஸ் பெஸ்ட்டாக இருந்ததுங்க சார். அது கொடுக்கறதுல பார்த்தாங்க சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க சார். அது ஒரு முறை ரெஃபர் பண்ண உடனேங்க சார் வித்தின் ஒரு 20 டேஸ்லேயே வந்து அது எங்களுக்கு கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்தப்பைங்க சார் கேட்டுட்டு போய் இமீடியட்டாக நோட் பண்ணி ஒரு 20 டேஸ்லேயே அது கொடுத்தாங்க சார். ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு எக்ஸாம் டைமில் டெய்லி ஈவினிங் கொடுத்தாங்க சார். அது சார் தாங்க சார் மேனேஜ் பண்ணார். அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதை ஷேர் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க சார். சுண்டல் நிலக்கடலை கொடுத்தாங்க சார், வறுக்கடலை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.